Good morning to all. அதே photosynthesis in higher plantல ஸோ நீட் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறான். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமியோ ஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ். ஹேமியோ ஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ். Hemioosmotic hypothesis. In the hemioosmotic hypothesis, the first proposed by P. Mitchell in the year of 1961. So P. Mitchell என்றொரு hemioosmotic hypothesis சொல்லிருக்கு. இந்த ஹீமியோஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் பிளான்ட்ஸில் ஏடிபி ஸோ ஆக்சுவலி ஏடிபி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத இந்த ஹீமியோஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ் மூலமாக பி மிச்சல் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணார். இதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம குளோரோபிளாஸ்டுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கணும். குளோரோபிளாஸ்டுடைய ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது இது குளோரோபிளாஸ்ட், இது அவுட்டர் மெம்பரேன், இன்னொன்று இன்னர் மெம்பரேன், ரெண்டு மெம்பரேன் இருக்கும், டபுள் மெம்பரேன் ஆர்கனல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் ஆஃப் காயினா கிரானா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். என்ன ப்ரெசண்ட் ஆயிருக்கும்? கிரானா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். இதை கவரிங் ஆஃப் ஒன் ஆஃப் த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவரிங் ஆஃப் sac like structure, this is called thylakoid. so இந்த கிரானத்தை ஜாயின் பண்ணக்கூடியது ஸ்ட்ரோமா லேமெல்லி. so இன்னர் பார்ட் இது ஸ்ட்ரோமா, இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன், இது குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ. ஓகேவா? இது நார்மலா உங்களுக்கு தெரியும். இதுல 70 years ரிபோசோம் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இந்த குளோரோபிளாஸ்ட்ல ஏடிபி ஆக்சுவலி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுதுன்றதா பி மிச்சல் அப்படின்ற ஒரு ஹெமியோஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ் மூலமா சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு பார்ட் மட்டும் எடுத்து இந்த ஹெமியோஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸை நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இது தைலகாய்டு, இது தைலகாய்டு மெம்பரேன். இந்த தைலகாய்டு மெம்பரேன்ல இன்சைட்ல இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லியூமன் பகுதி. என்ன பகுதி? லியூமன் பகுதி. ஸோ இந்த தைலகாய்டு மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த தைலகாய்டு மெம்பரேனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னேன், ஸ்டாக் ஆஃப் காயின் கிரானா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த லியூமன் பகுதி இது ஸ்ட்ரோமா, ஒரு குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமா பகுதி, இது தைலகாய்டு மெம்பரேன், இது லியூமன் பகுதி. இந்த தைலகாய்டு மெம்பரேன்ல இது அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹெமியோஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோ பாஸ்பாரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று படித்தோம். அந்த போட்டோ பாஸ்பாரிலேஷன்ல மோஸ்ட்லி 2 சைக்கிள் இருக்கும், ஒன்று சைக்கிளிக் ஒன்று நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன்ஸ். அந்த ஈவெண்ட் இங்க வரும். இங்க பார்த்தீங்கன்னா PS2 அப்படின்னு 680 நானோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள், அதாவது போட்டோ சிஸ்டம் 2. இந்த போட்டோ சிஸ்டம் 2ல இருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் BF6 காம்ப்ளெக்ஸ். இந்த சைட்டோக்ரோம் BF6 காம்ப்ளெக்ஸ் ஸோ இதிலிருந்து டைரக்டா நமக்கு எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS1. இது 700 நானோமீட்டர். இந்த 700 நானோமீட்டர்ல இருந்து ஸோ ஒரு எக்ஸைட் ஸ்டேட் போயிட்டு ஸோ நமக்கு எங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NADPH + H ஸோ ரெடியூஸ் ஆகும். எது ரெடியூஸ் ஆகும்னா நிக்கோடமைன் அடினைன் டை நியூக்ளியோடைடு. என்னது? நிக்கோடைம் அடினைன் டை நியூக்ளியோடைடு, நிக்கோடமைன் அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட் என்னவா ரெடியூஸ் ஆகுது? ஸோ நிக்கோடமைன் அடினைன் டை நியூக்ளியோடைடா ரெடியூஸ் ஆகுது.
இங்க நிக்கோடமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் ரிடக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த PS2ல இருந்து PS1க்கு போகும்பொழுது சென்டர்ல நமக்கு சைட்டோக்ரோம் PF6 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த போட்டான்கள், இந்த ஹைட்ரஜன் அயான்கள் ஸோ எலக்ட்ரான் மூலமாக எலக்ட்ரான் தைலகாய்டு மெம்பரேன் வழியாக உள்ள வரும்போது ஸோ இந்த சைட்டோக்ரோம் P6F காம்ப்ளெக்ஸ் வழியாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டான்கள் உள்ள என்டர் ஆகும். ஸோ உள்ள என்டர் ஆகும்போது ரெண்டாவது இந்த இன்சைட் ஆஃப் தைலகாய்டு இன்னர் மெம்பரேன் தைலகாய்டினுடைய இன்னர் மெம்பரேன்ல பார்த்தீங்கன்னா ஏன்னா PS2ல மோஸ்ட்லி போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ஈவெண்ட் நடக்கும். என்ன நடக்கும்? போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ஈவெண்ட் நடக்கும். ஸோ போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர்னா ஸோ போட்டோன்றது என்னது? லைட். லைசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பிளிட் இன்டு. அப்போ எதை ஸ்பிளிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல்ல லைட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பிளிட் பண்ற போறோம். அப்படி ஸ்பிளிட் பண்றது தான் போட்டோலைசிஸ் வாட்டர். ஸோ அப்படி ஸ்பிளிட் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் எலக்ட்ரான். ஸோ இவ்வளோ தடவை வரும். ஸோ இப்போ இங்கே வந்து ஹைட்ரஜன் அயான் ஆர் போட்டான்கள் இந்த லியூமன் பகுதியில் ஹையர் கிராடியண்டா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஹையர் லெவல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ரெண்டாவது இந்த ஆக்சிஜன் இவால்வ்டு ஃப்ரம் அட்மாஸ்பியர். ஸோ நிறைய எங்க என்ன இருக்கு? ஸோ போட்டான்கள் அதிகமா இருக்கு. எங்க? லூமன்ல ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போட்டான்கள் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரோமாவில் பார்த்தீங்கன்னா ஸோ போட்டான்களுடைய எண்ணிக்கை, அதாவது ஹைட்ரஜன் அயானுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ஸோ இந்த தைலகாய்டினுடைய மெம்பரேன்ல ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா CFO அப்படின்னு ஸோ ஒரு பார்ட்டிகல் எம்பெடட் இன் தைலகாய்டு மெம்பரேன். அதுக்கு கீழே CF1 பார்ட்டிகல் பிரசண்டா இருக்கும். இது அவுட்டர் மெம்பரேன், அதாவது தைலகாய்டினுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து ஸ்ட்ரோமா ஃபேசிங்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஹையர் கான்சென்ட்ரேஷன் கிராடியன்ட் அதிகமா இருக்கு இல்லையா, இங்க pH வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஹையா இருக்கும். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவா இருக்கும். ஸோ இந்த லியூமன் பகுதியில் இருக்கக்கூடிய போட்டான்கள் இந்த CFO வழியாக உள்ள என்டர் ஆகும். ஏன் என்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அயான்கள் ஸோ தைலகாய்டு மெம்பரேன் வழியாக என்டர் ஆகுது, ஸ்ட்ரோமா பகுதிக்கு வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆஸ்மாட்டிக்ஸ் யூஸ் ஆகும். ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன் வித் செமி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்லுவாங்க. அப்ப செமி பெர்மியபிள் மெம்பரேனா செயல்படுவது இந்த CFOவும் CF1ம். இந்த ஸ்பெஷல் சேனல் வழியாக, இந்த ஸ்பெஷல் சேனல் காம்ப்ளெக்ஸ் வழியாக இந்த ஹைட்ரஜன் உள்ள வரும்பொழுது இங்க ஒரு ATP ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட ஜாயின் ஆகி ATP ப்ரொடியூஸ் பண்ணும். எங்க? ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல டு லோயர் கான்சென்ட்ரேஷன்ல ஸோ வரும்பொழுது எலக்ட்ரான் வழியாக செல்லும் பொழுது அப்ப ATP ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ATP ப்ரொடியூஸ் பண்ண ATP என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி CO2 ஃபிக்ஸ் ஆகும். எது ஃபிக்ஸ் ஆகும்? இந்த ATP யூஸ் ஆகும், CO2 ஃபிக்ஸ் ஆகும். எங்க ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RUBB ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இதுல ஃபிக்ஸ் ஆகி ஸோ இது ஒரு 5C காம்போனன்ட்ஸ், இது ஒரு 1C காம்போனன்ட்ஸ். ஆனால் நமக்கு கிடைப்பது என்னன்னா 2PGA பாலிகிளிசரிக் ஆசிட். இது வந்து கால்வின் சைக்கிள் சொல்லுவாங்க. கால்வின் சைக்கிளினுடைய ஃபிக்சேஷன், கார்பன் ஃபிக்சேஷன். ஓகேவா? இந்த கார்பன் ஃபிக்சேஷன்ன்றது ஸோ C3 சைக்கிள். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.